சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஃபாரிஹா. மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம், ஆனந்தமான மக்களாட்சி மலர்ந்த தினம், அடிமை விலங்கை உடைத்த தினம், அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த தினம், நம் பாரதம் குடியரசாக மாறிய தினம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26 நாட்டின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றுதான் நம் பாரதம் குடியரசு நாடாகியது. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப சாதி, மதம், இன, மொழி கடந்து இந்திய மக்கள் கொண்டாடும் விழா குடியரசு தின விழா ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை நாம் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி வருகிறோம். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணி டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்கியது. இதுவே உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள்தான் குடியரசு தினமாகும். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படுகின்றது. தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையே குடியாட்சி ஆகும். விடுதலை பெறுவதற்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பே காந்தியடிகள் ஏற்படுத்திய விடுதலை நாளான ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார். பொன்னான தருணத்தில் பல்வேறு இன்னல்கள் போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தியாகிகளை நினைவு கூர்வோம். பால கங்காதர திலகர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், பாரதியார் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தம் உயிரையும் உடைமைகளும் இழந்தனர். அவர்கள் பெற்று தந்த விடுதலையை காப்பது மண்ணின் மைந்தர்களான நமது கடமையாகும். குடியரசு தின நாளில் நமது முதல் குடிமகனான புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். கொடியேற்றும் பொழுது முப்படைகளும் அணிவகுத்து நிற்கும். விழாவில் முப்படைகளும் தங்கள் சாகசங்களை செய்து காட்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தன்று சிறந்த சேவை மற்றும் வீர தீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்புற ஒன்றுடையார் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப சாதி, மதம், மொழி என வேறுபாடுகள் பல இருந்தாலும் மண்ணை பாரதம் வேற்றுமை ஒற்றுமை கண்ட நாடாகும். இத்தகைய சிறப்புமிக்க குடியரசினை காப்பது நம் முதல் கடமையாகும். எம் பாரதம் குடியரசாக மாறிய பொன்னாளில் என் தாய்மண்ணே உனக்கு வீர வணக்கம். எண்ணங்களில் சுதந்திரமும் நினைவுகளில் வரலாறும் நிறைந்திருக்கும் உணர்ச்சி பொங்கும் நாள். அனைவரும் ஒன்றாய் கைகோர்த்து நம் நாட்டை வல்லரசாக்குவோம் என்று இத்திருநாளில் உறுதியேற்போம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜெய்